எங்களுடைய 10 வருஷம் கனவு அந்த கனவு வந்து மேம் மூலமா தான் நிறைவேற்றி கொடுத்தாங்க. ஆமா, ஒவ்வொரு வாட்டி நான் இங்க வரும்போதெல்லாம் ஒவ்வொருத்தவங்களும் பார்க்கும்போது என் மனசுக்குள்ள அப்படியே ஏக்கமா இருக்கும். நம்ம என்னைக்கு இந்த மாதிரி வருவோம், நம்ம எப்ப பேபியோட வருவோம், இந்த ஃபீல்லாம் நமக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னு. அது முழுக்க முழுக்க மேம் மட்டும்தான் காரணம். ஏன்னா அவ்வளவு ஹோப் கொடுத்தாங்க மேம் எனக்கு. கண்டிப்பா கிடைச்சிடும், கண்டிப்பா நின்றுண்டா, ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய கொடுத்தாங்க மேம் ஹோப். மேம் வந்து பாத்தீங்கன்னா டிவி இன்டர்வியூ மூலமா தான் மேம் தெரியும். வந்து ஃபர்ஸ்ட் கன்சல்ட் பண்ணோம். மேமோட அப்ரோச் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க பேசுற விதமா இருக்கட்டும், நம்ம கிட்ட ஃப்ரீயா பேசுறாங்க, என்ன நமக்கு பிரச்சனைன்றதை நல்லா டீட்டெயிலா சொன்னாங்க. ஸோ மேம் கிட்டே கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு மேம் கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் பண்ணேன். எனக்கு இப்போ பேபி வந்து சக்ஸஸ் ஆயிருக்கு. 10 இயர்ஸ்க்கு அப்புறம் சக்ஸஸ் ஆயிருக்கு. அது மேம் கிட்ட வந்து தான் எனக்கு சக்ஸஸ் ஆச்சு. ஐவிஎஃப் மூலமா தான் எனக்கு கிடைச்சிச்சு. நாங்க வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போனோம். ஸோ போயிட்டு அங்க வந்து எங்களுக்கு எதுவுமே சக்ஸஸ் ஆகலை. செகண்ட் இங்க வரும்போது அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைமா மீட் பண்ணும்போது ஒரு ஹோப் கொடுத்தாங்க. நீங்க வந்து பயப்படாதீங்க, இது வந்து நார்மலான விஷயம் தான், இதுக்கு பெரிய நீங்க பயப்பட வேணா, கண்டிப்பா வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும்னு சொல்லிட்டு பாசிபிலிட்டிஸ்லாம் செக் பண்ணாங்க. ஸோ அந்த ஹோப் தான் வந்து எங்களுக்கு நெக்ஸ்ட் நாங்க இந்த ட்ரீட்மெண்ட் கோஆப்ரேட் பண்றதுக்கு எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஸோ அந்த அந்த ஹோப்பும் ப்ளஸ் அவங்க எடுத்துட்ட கேருமே வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. மேம் வந்து என்ன ப்ராப்ளம்ன்றதை எக்ஸாக்டா சொன்னாங்க. நான் இதுக்கு முன்னாடி போன இடத்துல எல்லாம் என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிக்கவே இல்லை. அதுதான் மெயின் எங்களுக்கு இவ்வளவு நாள் இழுத்ததுக்கு காரணம். மேம் கிட்ட வந்ததும் இந்த பிரச்சனை இது அப்படின்னு நல்லா டீட்டெயில்டா சொன்னாங்க. அதனால எங்களுக்கு கொஞ்சம் பயம் இல்லாம போச்சு. இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, இதெல்லாம் இப்ப வந்து ஈஸியா கியூர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணி எனக்கு இன்னைக்கு சக்சஸ் ஆயிருக்கு. இங்க இருக்க ஸ்டாஃப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க தான் இன்னும் ரொம்ப பிளஸ்ன்னு சொல்லலாம். மேம் மாதிரியே தான் அவங்களும் நல்லா பேசுவாங்க, ஜென்யூனா பேசுவாங்க. ஏதாவது நம்ம பயந்தா கூட ஒண்ணும் இல்ல அந்த மாதிரி. நர்ஸுங்கெல்லாம் வந்து ரொம்ப கேர் எடுத்து பார்ப்பாங்க. நம்ம நார்மலா ஏதாவது ஒண்ணுனா கூட அவங்க ரொம்ப கேர் எடுத்து பார்ப்பாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப இங்க வந்து கம்ஃபர்டபுளா இருக்கு. டயட்டிஷியனா இருக்கட்டும், ரிசப்ஷனிஸ்டா இருக்கட்டும், ஏதாவது ஒண்ணுனா கூட நம்ம கிட்ட நல்லா கேர் எடுத்து நல்லா பேசுவாங்க. எம்ப்ராய்டரிஸ்ட் மேம் அவங்க வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் நான் டெஸ்ட் எடுக்கிற அன்னைக்கு பாசிட்டிவான்ற அன்னைக்கு அவ்வளவு பயமாயிருந்தேன். அவங்க அவ்வளவு ஹோப் கொடுத்து எனக்கு என் கூட நின்று சப்போர்ட்டா நின்று பண்ணாங்க. அதெல்லாம் எனக்கு இங்க ரொம்ப பாசிட்டிவா இருந்துச்சு. இங்க அது ஃபர்ஸ்ட் மேம் டிவில பார்க்கும்போது ஒரு பயம் இருந்துச்சு. ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, நல்லா பேசுவாங்களா, அந்த இது என் மனசுல ரொம்ப அதிகமாவே இருந்துச்சு. பட் அவங்கள பார்த்து அவங்க பேசினதுக்கு அப்புறம் அது அப்படியே தலைகீழ ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் மூவ் பண்ணுவாங்க. வாடா போடா அப்படிதான் பேசுவாங்க. ஒரு என்ன சொல்ற பேஷண்ட் மாதிரி பேச மாட்டாங்க. டாக்டர் மாதிரியும் அவங்க வந்து இப்படிதான். ஒரு சில டாக்டர்ஸ்னா இப்படிதான், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ரொம்ப நார்மலா, ரொம்ப ஜோவியலா சிரிச்சு பேசுவாங்க. அதுதான் அவங்க கிட்ட ரொம்ப பிடிச்சது. ஈவன் ஸ்கேன் கூட மேம் தான் கூட, அவங்க தான் வந்து அவங்க பேஷண்ட்ஸ் அவங்க தான் பார்ப்பாங்க. அவங்களே என்ன விஷயம்ன்றத சொல்லுவாங்க. அது எனக்கு அவங்க கிட்ட ரொம்ப இவ்வளவு வருஷம் நான் வந்து பார்த்ததுல அவங்க தான் பெஸ்ட்ன்னு நான் சொல்லுவேன். ரொம்ப ஜென்யூனா பேசுவாங்க. இங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா ஹோப்ஃபுல். நீங்க வந்து பயப்படவே வேணாம். இந்த ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகுமா ஆகாதா, இங்க நம்ம வரலாமா வேணாமா, அந்த பயமே வேணாம். மேமா இருக்கட்டும், கூட இருக்கவங்களா இருக்கட்டும், எல்லாருமே நல்லாவே நம்மள ட்ரீட் பண்றாங்க. கண்டிப்பா நம்மளுக்கு சக்சஸ் ஆயிடும்ன்ற நம்பிக்கை அவங்க குடுக்குறாங்க. கண்டிப்பா சக்சஸும் ஆகும். நீங்க நம்பி இங்க வந்து மேம பார்த்து என்ன ப்ராப்ளம் என்னன்னு பார்த்து கண்டிப்பா நீங்களும் பேபியோட போலாம். எங்களுக்கு நான் 8.5 மந்த்ஸ்ல இருக்கேன். நான் 1.5 மந்த்ஸ்ல எங்களுக்கு பேபி வரப்போகுது. ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். இதுக்கு எல்லாமே மேம் தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் நாங்க.